அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். உடையார் முன் இல்லார் போல் ஏகற்றும் கற்றார் கடையாரே கல்லாதவர். Today we are going to discuss about some important current affairs. So let me discuss about that Kyrgyzstan and Tajikistan. Yes. இந்த ரெண்டு கண்ட்ரிகளுடைய என்ன பார்டர் டிஸ்பியூட் அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். Yes, sorry for the inconvenience. So வணக்கம். உடையார் முன் இல்லார் போல் ஏகற்றும் கற்றார் கடையாரே கல்லாதவர். Today we are going to discuss about that dispute in between the Kyrgyzstan and also Tajikistan. Yes. What is the dispute in between both of the country? Yes, I want to first of all say my story with respect to that. ரெண்டு நாடுக்கு நடுவுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற ரொம்ப சிம்பிளா பார்க்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 27/11/1917 ஆண்டு. சோ அந்த காலத்துல இருந்து கிர்கிஸ்தான் அண்ட் தஜிகிஸ்தான் பாத்தீங்க அப்படின்னா சவுத் தட் மீன் ரஷ்யனோட வந்து ஒரு அட்டானமஸ் பாடியில தான் அவங்க செயல்பட்டுட்டே இருந்திருக்காங்க. எப்போ இருந்து 1917 ஆண்டுல இருந்து அவங்க அப்படிதான் செயல்பட்டு இருந்திருக்காங்க. சப்சிக்வெண்டா சோவியத் யூனியன் ரஷ்யா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஆர்கனைஸ்டா அவங்க பாகுபாடு பண்ணி பிரிக்கும் போது சோ கிர்கிஸ்தான் அண்ட் தஜிகிஸ்தான் இந்த ரெண்டு நாடுகளும் அட்டானமஸ் பாடிஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணி சுதந்திர நாடுகளா தன்னை அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. சோ எந்த டேட் பாத்தீங்க அப்படின்னா கிர்கிஸ்தான் 31/8/1991 இருந்தும் தஜிகிஸ்தான் 1/9/1991 இருந்தும் சோ அவங்க தனி நாடுகளா சுதந்திர அமைப்புகளா செயல்பட்டு இருக்காங்க. சோ இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு நாடுகளுக்கு இடையிலையும் அதாவது கிர்கிஸ்தான் அண்ட் தஜிகிஸ்தான் அந்த மேப் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா உங்களுக்கு புரியும். ரொம்ப அழகா ஹைலைட் பண்ணி காட்டுங்க. ஐ ஹோப் தட் யூ கேன் see that map. நான் நீங்களால பார்க்க முடியும் நான் நினைக்கிறேன். சோ நமக்கு இந்தியாவோட சோ வடமேற்கு பகுதியில இருக்கு இல்லையா, ஆப்கானிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், உஸ்பாஸ்கிஸ்தான், கஜகஸ்தான், சோ கிர்கிஸ்தான் அண்ட் தஜிகிஸ்தான் அப்படி நிறைய சைட் இருக்கு. இந்த ரெண்டு மேப்ல பாத்தீங்க அப்படின்னா சோ கிர்கிஸ்தான் அண்ட் தஜிகிஸ்தான் இந்த ரெண்டு மேப் லொகேஷன் உங்களுக்கு அழகா தெளிவா ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கு. என்ன எந்த அளவு பார்டர் இருக்குன்னு சொல்லி பொதுவா பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு நாடுகளுமே என்ன சொல்றது லேண்ட்லான்னு சொல்லலாம். சோ நிலப்பரப்புகளால மட்டும் சூழப்பட்ட ஒரு அமைப்பா இவங்க இருக்கிறாங்க. இப்போ நம்மள மாதிரி ஒரு கோஸ்டல் சைட்டோ அல்லது ஒரு ஹில்ஸ் ஏரியாவோ அவங்களுக்கு மாதிரி ஒரு அமைப்பு இல்ல. முழுக்க ரெண்டு நாட்டோட பார்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நிலங்களால மட்டுமே ஷேர் செய்யப்பட்டிருக்கு. சோ இந்த ரெண்டுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு ஆறுகளுக்கு ஒரு வாட்டர் டிஸ்பியூட் ரெண்டு பேருக்குமே இருக்கு. வாட்டர் டிஸ்பியூட் எல்லாருக்குமே இருக்கு இல்லையா. சோ தமிழ்நாடு கர்நாடகா இல்லையா, இந்தியா அண்ட் பாகிஸ்தான் இல்லையா, சோ சைனால இல்லையா, ஆப்கான் இல்லையா, பாகிஸ்தான் இல்லையா. சோ நெய்பரிங் கண்ட்ரீஸ் கூட இருக்கிறது இது யூஸ்வலா இருந்தாலுமே இவங்க ரெண்டு பேர் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளா அந்த பிரச்சனை அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. சோ இதுல வன்முறை வெடிக்கிறதும் அல்லது அவங்க ரெண்டு ஆர்மி போர்சஸ் அந்த கன்ஃபிளிக்ட்ல இன்வால்வ் பண்றதும் சோ 30 ஆண்டுகளா தொடர்ந்து பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு ஒரு டிஸ்பியூட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சோ வாட்டர் சப்ளை ஒரு ஃபெசிலிட்டி இஷ்யூ வந்து அவங்களுக்குள்ள அரைஸ் ஆச்சு. சோ கோக் டேஷ் அப்படிங்கிற இடம் தான் அந்த ஸ்பாட்டோட பேர். சோ அந்த ஸ்பாட் வந்து இஷ்யூ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இதுல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சோ dissatisfaction of the local population with the installation of the surveillance cameras has been put up by that தஜிகிஸ்தான் வந்து ஒரு கேமரா ஃபிட் அப் பண்றாங்க. சோ அந்த கேமரா ஃபிட் அப் பண்ணும்போது இரு தரப்புக்கும் வாக்குவாதம் ஆரம்பிக்குது. சோ அதுல இருந்து இந்த கான்ஃபிளிக்ட் will be arised. இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ரெண்டு நாடுகளும் மிகப்பெரிய ஒரு வாரா இது பார்க்கப்படுது. தொடர்ந்து இந்த ரெண்டு நாடோட அமைதி வந்து காக்கணும் அப்படின்னும் சோ ரெண்டு பேரும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு வந்து ரெண்டு பேரும் அமைதி சாசனத்தை கையெழுத்திடணும்னு சொல்லி ரஷ்யா மாதிரி மற்றும் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நிறைய டிமாண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க ரெண்டு நாடுகளுக்கும். தொடர்ந்து அட் பிரசன்ட்ல ஒரு ஜஸ்ட் ஃபார் ஷார்ட் டேர்ம் ஆஃப் த பீரியட் ஹஸ் பீன் ஸ்டாப் தேர் கன்ஃபிளிக்ட். ஒரு குறிப்பிட்ட அவகாசம் குறிப்பிட்ட நாட்கள் கூட வச்சுக்கலாம். சோ அதுக்காக நிறுத்தி வச்சிருக்காங்க. சோ இன்னும் 2 to 3 டேஸ்க்கு அப்புறம் தான் ஃபர்தர் ப்ரொசீடிங் என்ன அப்படின்னு நம்மளால டிஸ்கஸ் பண்ண முடியும். சோ இனிஷியல் ஸ்டேஜ்ல நமக்கு என்ன டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா what is the dispute between both of the country? Yes, that dispute has been crystal clear. That mean deadly fighting is going on. That mean Kyrgyzstan and also Tajikistan இந்த ரெண்டு பேரோட ஃபைட் போயிட்டு இருக்கு. What is the main reason for that dispute? The main reason is that so there is a dispute in between both of the countries. That mean due to the water dispute. Yes,
So both nations has been claimed the area around the water supply facility in Koktash. So Koktashல உங்க வாட்டர் சப்ளை ஃபெசிலிட்டி இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா? எஸ். சப்ஸ்கிரைப் பாத்தீங்க அப்படின்னா வாட் இஸ் ரியாக்ஷன் ஃப்ரம் த போத் ஆஃப் த கண்ட்ரி, இந்த ரெண்டோட ரியாக்ஷன் எல்லாரும் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கோம். இந்த நியூஸ் நீங்க பெட்டரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல் மேப் சைட் நல்லா லுக்கிங் அவுட், அது நல்லா தெளிவா பாருங்க. எந்தெந்த லொகேஷனும் அழகா ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஸோ துர்க்மெனிஸ்தான், உஸ்பாஸ்கிஸ்தான், ஸோ ஆப்கானிஸ்தான், ஸோ தஜிகிஸ்தான் அண்ட் ஆல்சோ கிர்கிஸ்தான். வார்த்தைகள் கொஞ்சம் கஷ்டமான வார்த்தைகள் தான், எத்தனை தான் போடுறது இல்லையா? ஸோ ஸோ இதோட கேபிட்டல் அழகா ஹைலைட் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிஸ்கெட், தட் மீன் கிர்கிஸ்தானோட கேபிட்டலா இருக்கு. ஸோ தஜிகிஸ்தானோட கேபிட்டல் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ துஷான்பே. ஸோ இவங்க ரெண்டு நாட்டுக்கு கூடிய ஒரு வாட்டர் டிஸ்பியூட் தான் ஒரு வாரா மாறி இருக்கு அப்படிங்கிற டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன சார் அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் யூபிஎஸ்சியோட சப்ஜெக்ட்ல ஒரு தெளிவான டைட்டில் இருக்கும், இன்டர்நேஷனல் டிஸ்பியூட் ஆர் இந்தியாஸ் அண்ட் இட்ஸ் நெய்பர்ஹுட்ஸ் அப்படிங்கிற டைட்டில்ஸ் இருக்கும். இந்தியாவும் மற்றும் அதை சார்ந்த மற்ற நாடுகளும் மற்றும் உலக நாடுகளுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிற தலையங்கத்துல நிறைய விஷயங்கள் தொகுத்து எழுதிட்டே போகலாம். இது யூபிஎஸ்சியோட பிலிம்ஸ் ஒன்றுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அட் தி சேம் டைம் யூபிஎஸ்சி மெயின்ஸ்ல GS1 எஸ்ஐ டைப்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது மாதிரி ரீசெண்ட் டைப் ஆஃப் தி ஆக்டிவிட்டிஸ் நிறைய மெயின்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இது மாதிரி நியூஸ் நிறைய நம்ம ட்ராக் பண்றதுனால நிறைய மெயின்ஸ் நம்ம தயார்படுத்திக்க முடியும்னு ஐ ஹோப் தட். எஸ், லெட் மீ டிஸ்கஸ் அபௌட் தி ரியாக்ஷன். முதல்ல ரெண்டு பேருக்குள்ள என்ன டிஸ்பியூட் நம்ம கண்டுபிடிச்சோம். எஸ், இந்த ரெண்டு டிஸ்பியூட்டை தவிர்த்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பேருக்குள்ள உள்ள என்ன ரியாக்ஷன் ஃபார் தட் கான்ஃப்ளிக்ட். ஸோ according to that Kyrgyzstan, the conflict began after the Tajikistan installed the surveillance cameras on the territory of the main watershed site. This is the main dispute. அதான் சொல்றாங்க, எதுக்குடா அவனை திட்டின, மொதவன் அடிச்சா அப்புறம் தான் அவனை திட்டேன்னு சொன்ன மாதிரி. ஸோ ஒரு சாதாரண ஒரு சின்ன டிஸ்பியூட் அவங்களுக்குள்ள இருந்தது பெரிய ஒரு வார் லெவலில் உருவாயிருக்கு. At the same time, so the reaction has been taken and held by that Tajikistan. Yes, the citizen Kyrgyzstan led by Pakan district at Alibek Zero incited the conflict. Yes, can you got my point? The both that mean has been a reaction for that both of the country. At the same time, what is their historical point of view? நம்ம முன்னரே சொன்னது போல 1991ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட சோவியத் யூனியன் ஒரு பிளவு ஒரு மறு அமைப்பு மூலமா ரெண்டு நாடுகள் உருவாக ஆரம்பிக்குது. சோ கிர்கிஸ்தான் மற்றும் தஜிகிஸ்தான் இவங்க ரெண்டு பேருமே தன்னை இண்டிபெண்டன்ட் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. பிஃபோர் தட் 1917ஆம் ஆண்டுல இருந்து ரெண்டு பேரும் ரஷ்யாவோட அட்டானமஸ் கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. சோ இதெல்லாம் ஒரு என்ன சொல்றது அப்படின்னா சோ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல ஒரு ரஷ்யன் அமைப்புல என்ன மாதிரி அமைப்புகள் மாறுபாடு ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா நமக்கு தெளிவுபடுத்துது. அட் தி சேம் டைம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேமரா, தட் மீன் மாஸ்கோல இருந்து ஒரு அமைப்புல இருந்து பிரிஞ்சு வரக்கூடியதான் கிர்கிஸ்தான். இப்போ ஒரு வாட்டர் சைட் இருக்கக்கூடிய பாத்தீங்க அப்படின்னா சோ கோக்டாஷ் அப்படிங்கிற ஒரு வாட்டர் டிஸ்பியூட் பிளேஸ்ல இருந்து அந்த ஒரு மெயின் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்ல கேமரா பிக்ஸ் பண்றதுனால வரக்கூடிய இஷ்யூ தான் இன்னைக்கு ஒரு வாரா மாறி இருக்கு அப்படிங்கிற டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ரெண்டு கண்ட்ரீஸோட நெய்பரிங் கண்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா அவருடைய நார்த் அண்ட் சவுத் அண்ட் வெஸ்ட் ஈஸ்ட்லாம் பாத்தீங்க அப்படின்னா சைனா, சோ ஆப்கானிஸ்தான், சோ துர்க்மெனிஸ்தான், உஸ்பாகிஸ்தான் அண்ட் கஜகஸ்தான். சோ இது எல்லாமே அவங்க சரௌண்டிங்ஸ்ல இருக்கு. சோ இதோட அமைப்பு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே போத் ஆர் நெய்பரிங் கண்ட்ரீஸ் தான். சோ இன்னும் ஹிஸ்டாரிக்கலா ரொம்ப எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஃபோர் கிறிஸ்டுக்கு முன்னாடி, தட் மீன் 260 பிசிக்கு அந்த காலகட்டங்களே இங்க ஒரு வாழ்வாதாரம் இருந்ததாகவும் இந்த இன மக்கள் அங்க வாழ்ந்ததாகவும் எவிடன்ஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதன் பின்னிட்டு அது என்ன சொல்றது சோவியத் யூனியன்ல ஒரு அங்கமா அது மாற்றப்படுகிறது. 1917ஆம் ஆண்டு சோவியத் யூனியன்ல ஒரு அங்கமா கிர்கிஸ்தான் மற்றும் தஜிகிஸ்தான் இருந்தாலுமே ஒரு அட்டானமஸ் பாடியா செயல்பட்டு இருந்திருக்காங்க. 1991ஆம் ஆண்டுல இருந்து அவங்க தனித்தனியா பிரிஞ்சு இண்டிபெண்டன்ட் ரிபப்ளிக் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்மளுடைய வியூஸ் நம்ம பாக்குறோம். எஸ், அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் ஹிஸ்டாரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. கொஞ்சம் அதை ரீட் பண்ணுங்க, நிறைய விஷயங்களை ரீட் பண்ணீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஷார்ட் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் ஒரு மெயின்ஸ் டைப் ஆஃப் எக்ஸாம் நீங்க எழுதுறதுக்கு. எஸ், what about that international views? Yes, எல்லாம் சண்டை நடந்துட்டு எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்குமா அப்படிலாம் இல்ல. எஸ், கண்டிப்பா ரஷ்யா அண்ட் யூரோப்பியன் யூனியன்ஸ் வெல்கம்ட் த ceasefire deal and emphasized the need for the lasting and peaceful solutions. ரெண்டு நாடுகள் ஒரு சமரச உடன்படிக்கை சீக்கிரம் வரணும், போர் நிறுத்தத்தை உடனடியாக அனௌன்ஸ் செய்யணும் அப்படின்னு மற்ற நாடுகள் இன்டர்நேஷனல் லெவல்ல அவங்களுக்கு பிரஷர் கொடுத்துட்டு இருக்கோம். இந்தியாவும் தான் சார்ந்த கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? எஸ், at the same time, so we got to discuss about what is the relation between India and also Kyrgyzstan and also Tajikistan. இந்த ரெண்டு நாடு அமைப்புகளுக்கும்
இந்தியாவுக்குள்ள ஒரு உறவு முறை என்ன மாதிரி ரிலேஷன் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியல. 1992 வருடம், தட் மீன் இந்தியா வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரீஸ் டு எஸ்டாப்ளிஷ் டிப்ளமேட்டிக் டைஸ் வித் கிர்கிஸ்தான். கிர்கிஸ்தானோட முதல்ல பண்ணக்கூடிய ஒரு அமைப்பே நம்மளா தான் இருந்திருக்கும். அட் தி சேம் டைம் India has enjoyed the strong bilateral ties with Kyrgyzstan in the year of 1991. So from the year 1992, both countries, that means India and also Kyrgyzstan, so made many agreements with respect to that culture and trade and economic and cooperation and investment and promotions and production and civil aviation. So சொல்லிட்டே போலாங்க. So double taxation system நிறைய சொல்லிட்டே போலாம். So subsequent the latest one in the year of 2011, the joint Kanchar series of exercises was started. So நம்ம கிர்கிஸ்தான்ல நம்ம அதுவும் ஜாயின்டா பண்ணிருக்கோம். So Kyrgyz has been largely supportive of India stand up in Kashmir. So காஷ்மீர் நம்ம ஒரு ஸ்டாண்ட் அப் நம்ம எடுக்கும்போது நம்ம ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்த ஒரு அமைப்பும் கிர்கிஸ்தான் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கலாம். So these are some relations. இது மட்டும் தானா அப்படின்னா உறவு முறைகளை வரையறுக்கிறதுக்கும் ஒரு ரிலேஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் சாதாரண வார்த்தைகள் பற்றி யாருக்கும் பத்துறது இல்ல. லாஸ்ட் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு சின்ன ஷார்ட் டேர்ம்ல நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன கருத்துக்கள் அப்படிங்கறத நம்ம சொல்ல வரோம் அப்படிங்கறத ஒரு ஷார்ட் டேர்ம் வேர்ட்ஸ்ல சொல்லணும் அப்படிங்கிறதுனால சில விஷயங்கள் அழகா கிரியேட் பண்ணிருக்கோம். At the same time, not only the Kyrgyzstan, so we have to அதுல மட்டும் இல்ல நம்ம அதுல மட்டும் மெயின்டைன் பண்ணல. So at the same time Tajikistan நிறைய மெயின்டைன் பண்ணிருக்கோம். Yes, what is about that அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா India and also Tajikistan so elevated bilateral relations to the level of so strategic partnership in the year of 2012. At the same time, Tajikistan supported India membership to the Shanghai Cooperation Organization. At the same time, India supported Tajikistan accession to the World Trade Organization in the year of 2013. என்ன ஒரு சும்மா பாருங்க, ஒருத்தர் மாதிரி ஒரு செஞ்சுட்டே இருந்திருக்கும். So in this sequence, trade between both sides is not to expectation despite efforts from both countries. Yes. So நிறைய விஷயங்கள், that means despite limitations ஓட நிறைய trade and food processing and also textiles and skill development, science and technology, நிறைய contracts agreements we have to sign. So we made signs with respect to that Tajikistan government. Yes. So this is the relativity, this is some relations between that both of the countries. இந்த வீடியோல நீங்க தெளிவா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டு நாடுகளுக்கும் உள்ள என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, சோ இந்தியா அவங்க நமக்குள்ள உறவுமுறை என்ன அப்படிங்கிறது என்ன டைட்டில் யூபிஎஸ்கா பார்த்திருக்கோம் அப்படின்னா இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர்ஹுட் அட் தி சேம் டைம் இன்டர்நேஷனல் டிஸ்பியூட்ஸ். ஐ ஹோப் தட் யூ கேன் get some crystal clear point from this video with respect to that issues. Yes, நியூஸ் பேப்பர் அழகா கட் பண்ணி எடுத்து உங்களுக்கு காட்டியிருக்கோம். இப்படிலாம் ஒரு நியூஸ் பேப்பர் வந்தது அப்படின்னா அதுல சில விஷயங்கள் நீங்க ட்ராக் பண்ணி ரிப்பீட்டடா படிச்சா நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் ஈஸியா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், ஒரு பெட்டரான அண்டர்ஸ்டாண்ட் உங்களால வர முடியும். எஸ், now the time for many student discussions. இந்த டிஸ்கஷன்ல உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய கேள்விகளையும் நீங்க எடுத்து வைக்கலாங்க. ஹலோ சார். Now the times for you, my dear students, உங்களுக்கான நேரம் தான். உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய கேள்விகளையும் நீங்க எடுத்து வைக்கலாம். சில பேர் வீடியோல கரெக்டா கேள்விகளுக்கு ஆசைப்பட்டா வீடியோ டு வீடியோ ஒன்ஸ் டு வீடியோ டு வீடியோ கேள்விகள் கேட்கலாம். உங்க வீடியோ ஆன் பண்ணிக்கங்க, உங்க மியூட்ல இருந்து அன்மியூட் பண்ணிட்டு உங்க क्वेश्चंस அண்ட் வீடியோஸ்ல நீங்க ரைஸ் பண்ணலாங்க. ஹலோ சார். கேளுங்க சார். ஹலோ. எஸ் சார். குட் ஈவினிங் சார். சார், இந்த சர்வேலன்ஸ் கேமரா அந்த லைன் மட்டும் எது மறுபடியும் கரெக்டா சொல்றீங்களா? அது எதுக்காக அந்த இதுல கரெக்டா இது பண்ணது? இல்ல, ரெண்டு பேருக்கும் வாட்டர் டிஸ்பியூட் இருக்கு, தண்ணி பகிர்வினை இருக்கு. ஆத்துல இருந்து வரக்கூடிய நீர்ல எவ்வளவு தண்ணி இவங்களுக்கு, எவ்வளவு தண்ணி அவங்களுக்கு ஒரு பகிர்வினை, ஒரு ஒப்பந்தம் இருக்கு. சோ அது கரெக்டா நடக்குதா, இல்ல அதிகமா தண்ணி எடுத்துக்கிறாங்களா, டீம்ஸ் அதிகமா எடுக்கிறாங்களா, அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியில அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரதுக்காக ஒரு சர்வேலன்ஸ் கேமரா மாட்டுறாங்க. ஃப்ளோட்டிங் ஆஃப் த வாட்டரை வந்து கண்ட்ரோல் கொண்டு வரணும், எக்ஸஸா போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. சோ அந்த வாட்டர் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட்ல அவங்க ஒரு சர்வேலன்ஸ் கேமரா பிக்ஸ் பண்ணும்போது லோக்கல் பீப்புள் இருக்கக்கூடிய, அதாவது தஜிகிஸ்தான் கேமரா பிக்ஸ் பண்றாங்க, கிர்கிஸ்தான் சைடுல இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள் அவங்களுக்கும் வாக்குவாதம் ஏற்படுது. அது நார்மல் சண்டையா இருந்து இன்னைக்கு ஒரு நேஷனல் லெவல் வார்டா ரெண்டு நாடுகள் நிலை மாறி இருக்கு. சாதாரண சண்டை தான், தெரு சண்டை தான், அது ஸ்டேட் சண்டை, ஊர் சண்டை மாதிரி, ஸ்டேட் சண்டை மாதிரி, நாடுகளுடைய சண்டை வந்து பெரிய சண்டையா உருமாறி இருக்கு.
இது புதிதல்ல. 30 வருஷமா அவங்களுக்கு பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. நமக்கும் தமிழ்நாடு கர்நாடகா இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி இருந்துட்டு இருக்கு. இந்த விவேக் சொல்லுவான் பாத்தீங்களா, தண்ணியில கண்டோம் காமெடி சொன்ன மாதிரி கடைசியில இன்னைக்கு கிர்கிஸ்தானுக்கும் தஜிகிஸ்தானுக்கும் தண்ணியில கண்ட வந்துருச்சு. எல்லாருக்கும் தண்ணியில கண்ட இருக்கு இல்லையா? இப்ப புரியுதா சார்? தெளிவாயிடுச்சா? ஓகே சார், தெளிவாயிருச்சு சார். ஓகே சார், ஓகே சார். சார் எஸ் மதுகான், வெரி குட் ஈவினிங். சொல்லுங்க மதுகான். சார் குட் ஈவினிங் சார். வந்து 2 கண்ட்ரிக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்குல்ல சார்? ஆமா. சொல்லுங்க மதுகான். சார் சாரி சார், டவர் ப்ராப்ளம் சார். பரவாயில்ல. இது வந்து மத்த கண்ட்ரிஸ் வந்து உள்ள வந்து யுஎன் மாதிரி வந்து சால்வ் பண்ணி வைக்க மாட்டாங்க சார். உங்களுக்கு இன்டர்நேஷனல் டிஸ்பியூட் அவங்களும் ஐநால ஒரு மெம்பரா இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு ஒப்பந்தம் இருக்கு. பேச்சுவார்த்தை இன்னும் நடந்துட்டு இருக்கு. ஆனா இன்னும் இறுதிக்கட்ட முடிவு எடுக்கப்படவில்லை. புரியுதுல? ஓகே சார். process still going on. So at the same time the confliction is also going on. முடிவுகளுக்கான செயல்பாடு நடந்துட்டு இருக்கு. பிரச்சனைகளும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. Any person, இது உங்களுக்கான நேரம் தான். நீங்க வீடியோ மூலமா சில கேள்விகள் கேட்கலாம், கேட்கலாம். அமைதியாவே இருக்காதீங்க. மற்ற எல்லாரும் வீட்டிலே இருப்பாங்க. நம்ம அட்லீஸ்ட் கிளாஸ் முடிச்சாலும் எல்லாம் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. வேற ஏதாவது கருத்துக்களையும் தெரிவிக்கலாம். நீங்க நியூஸ் ஏதாவது நீங்க படிச்சுட்டு உங்க நியூஸை நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க. நல்ல விஷயம் தானே? சரி சார், வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாமா? நோ மோர் டவுட்ஸ். மதுகாந்த், சிவசுப்ரமணியம், கோகுல் and Pandit Selvi, so Madhumida, Bhuvaneshwari, Ashini, so Pinduja, Tamilji, Prabha, Kanna, Balaji, Venkatesan. இந்த 2 பேர் டிஸ்ப்ளே ஆகல. சார் இது மே 3 வந்து கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார், அதை பத்தி சார்? நீங்க டவுட்ஸ் ஏதாவது வரணும் படிக்கணும், நாளைக்கு நீங்க நேரா அப்ரோச் பண்ணலாம். கிளாஸஸ்க்கு வரலாம், வந்து படிங்க. ஆனா எல்லாரும் வர முடியுமான்னு தெரியல. நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிடுறேன். சரியா? ஓகே சார், தேங்க் யூ சார். ஓகே. இந்த PDF வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட்ல அப்டேட் பண்ணிருப்பாங்க. சோ இன்னைக்கு டேட்ல ஆல்ரெடி அப்டேட் ஆயிருக்கும். சோ வேற யாருக்காவது ஏதாவது டவுட் தான் கண்டிப்பா கேட்கலாம். இது இப்போ யூபிஎஸ்சி மட்டும் நாங்க நியூஸ் எலாபரேட் பண்ணிருக்கோம். சப்சிக்வெண்டா டிஎன்பிசி பேங்கிங் அண்ட் டிஎன்பிசி தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஷார்ட் டேர்ம்ல, இப்போ யூபிஎஸ்சி ரொம்ப எலாபரேட்டா அவங்க மெயின்ஸ் டிஸ்கிரிப்பா எழுத வேண்டி இருக்கிறதுனால நியூஸ் எல்லாமே ரொம்ப இஷ்யூஸ் அண்ட் ஆல்சோ கான்செப்ட் அண்ட் ஆல்சோ டேர்ம்ஸ் சொல்லி பல ஆங்கிள் டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டேஜ் இருக்கிறதுனால எலாபரேஷன் வீடியோ போயிட்டு இருக்கு. ரொம்ப ஷார்ட் டேர்ம் வீடியோவா பிடிஎஃப் அப்டேட் பண்ணிருக்கோம். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அதை படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. சோ கூடிய விரைவில் அதுக்கும் வீடியோ ஏற்பாடு பண்றோம். ஐ ஹோப் தட் சோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தா நினைக்கிறேன். நிறைய குறைகள் நிறைய எப்பவுமே இருக்கும். இந்த வீடியோ சில குறைகள் நிறையவே இருக்கலாம். சோ விரைவில் அனைத்து குறைகளும் சரி செய்ய நிச்சயம் ஸ்டெப் எடுக்கிறோங்க. சரியா? சோ நன்றி, வணக்கம். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். சோ தொடர்ந்து நல்லா படிங்க, நிச்சயம் வெற்றி உறுதி. நன்றி, வணக்கம். குட் நைட் டு எவ்ரிஒன். Thank you. Thank you sir. Thank you sir. Thank you sir. Thank you.